அன்புக்குரிய பிள்ளைகளே, மீண்டும் சுற்றாடல் சார் செயற்பாடு வகுப்பறையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்று நாம் எமது உணவு பற்றிய மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள இங்கு வந்துள்ளோம். கடந்த வகுப்பிலே எமது உணவு பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். அதை பற்றிய வினாக்களையும் மீட்டு பார்த்தோம். இன்று எமது உணவு பற்றிய மேலதிக விவரங்களை அதனை சற்று மீட்டி பார்ப்போமா? முதலாவது கற்றல் பெயராக. இன்றைய கற்றல் பெயராக நாம் பார்க்க போவது போசனை தரம் பாதுகாக்கப்படும் வகையில் உணவு தயாரிப்பதில் பங்களிப்பு செய்வார். பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும், உணவு சாப்பிடுவது எதற்காக? போஷணையை பெற்றுக்கொள்வதற்காக. அந்த போஷணை எங்கிருந்து கிடைக்கின்றது? ஆரோக்கியமான உணவிலிருந்து கிடைக்கின்றது. அவ்வாறான உணவு தயாரிக்கின்ற பொழுது அதிலே போசனை பதார்த்தங்கள் அற்றுப்போகுமே ஆனால், அழிந்து போகுமே ஆனால், அந்த உணவிலே என்ன பயன்? எனவே நாம் தயாரிக்கின்ற பொழுது, நாம் உணவை சரியான முறையில் தயாரிக்கின்ற பொழுது எவ்விதமான போசனை இழப்பும் ஏற்படாதவாறு நாம் தயாரிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த உணவு எமது உடலுக்கு போஷாக்கையும் எமது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் அளிக்கும். அவ்வாறு நாம் உணவை எவ்வாறு போசனை இழப்பு ஏற்படாதவாறு தயாரித்து கொள்ள வேண்டும் என்பதனையும் இன்று பார்ப்போம். அத்தோடு உணவு மாசடையும் வெவ்வேறு வழிமுறைகள். உங்களுக்கு தெரியும், உணவு பல வகையிலே மாசடைகின்றது. எவ்வாறு? உணவு உற்பத்தி செய்கின்ற பொழுது, உணவை கொண்டு செல்கின்ற பொழுது, உணவை சமைக்கின்ற பொழுது, உணவை களஞ்சியப்படுத்துகின்ற பொழுது, ஒவ்வொரு நிலைகளிலும் உணவு மாசடைய வெவ்வேறு காரணங்கள் காணப்படுகின்றன. அவ்வாறு உணவு மாசடையும் வழிமுறைகளை நாம் கண்டறிந்து அவை மாசடையாதவாறு எவ்வாறு நாம் அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதனையும் இன்று கற்றுக்கொள்வோம். உணவை சுத்தமாக பேணும் முறை. உணவு என்பது மிக மிக சுத்தமாக இருக்க வேண்டிய ஒரு விடயம். அதில் சுத்தமில்லாமல் போகின்ற பொழுது எமது ஆரோக்கியம் சீர்குலைய தொடங்கிவிடும். எனவே உணவை நாம் மிகவும் சுத்தமாக பேணி பாதுகாக்க வேண்டும். பார்ப்போம். போசனை உணவு தட்டு. நீங்கள் ஏற்கனவே கற்றீர்கள். போசனை உணவு தட்டு என்றால் என்ன? பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும், எமது உணவிலே பல வகையான போசனை கூறுகள் அடங்கியுள்ளன. கார்போஹைட்ரேட்டு எனப்படுகின்ற மாச்சத்து, லிப்பிட்டு என்கின்ற கொழுப்பு சத்து, புரதம் மற்றும் விட்டமின்கள், கனியுப்புக்கள், நீர். இவை எமது உடலுக்கு தேவையான போசனை கூறுகள் ஆகும். இந்த போசனை கூறுகள் அனைத்தும் அடங்கிய ஒரு வேளை உணவு நிறை உணவு எனப்படும். இந்த நிறை உணவை நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது அந்த நிறை உணவு உங்களுக்கு கிரமமாக கிடைக்குமே ஆனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியமானதாக காணப்படும். எவ்விதமான போசனை இழப்பும் உங்களுக்கு ஏற்படாது. எனவே நீங்கள் சாப்பிடுகின்ற ஒவ்வொரு வேளை உணவும் போசனை பதார்த்தங்கள் நிரம்பியதாக இருக்குமாறு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நீங்கள் சாப்பிடுகின்ற அந்த உணவிலே கார்போஹைட்ரேட்டு அதிக அளவும், புரதம், கனியுப்பு, விட்டமின்கள், கொழுப்பு என்பன மிதமான அளவும் குறைந்த அளவும் காணப்பட வேண்டும். கார்போஹைட்ரேட் அளவு சற்று அதிகமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி எல்லா விதமான போசனை பதார்த்தங்களும் கலந்து உள்ள உணவை நாம் நிறை உணவு என்கின்றோம். அடுத்ததாக, பாடசாலை செல்லும் சிறுவர்களின் முறையான உணவு பழக்க வழக்கங்கள் யாவை? பாடசாலை செல்கின்ற சிறுவர்களின் முறையான உணவு பழக்க வழக்கங்கள் யாவை? ஆரோக்கியமான காலை உணவு. அது என்ன ஆரோக்கியமான காலை உணவு? நீங்கள் பாடசாலைக்கு செல்கின்ற பொழுது அவசரமாக தேநீர் அல்லது பால் அருந்திவிட்டு செல்வீர்கள். அப்போது உங்களுக்கு தேவையான போஷாக்கு உங்கள் உடலுக்கு கிடைப்பதில்லை. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால், நீங்கள் பாடசாலையில் உள்ள கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டுமானால், ஓடி ஆடி விளையாடி ஆக்கத்திறன் செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டுமானால் கண்டிப்பாக நீங்கள் காலை வேளையிலே ஒரு திட உணவை உட்கொள்ள வேண்டும். அதுதான் போஷாக்கு மிக்க ஆரோக்கியமான காலை உணவு. அத்தோடு பகல் வேளையிலே போஷாக்கான உணவு, நிறை உணவு, அனைத்து போசனை கூறுகளும் அடங்கிய ஒரு வேளை நிறை உணவை நீங்கள் கண்டிப்பாக பகல் நேரமாக சாப்பிட வேண்டும். அடுத்ததாக, எல்லா விதமான போஷணை பதார்த்தங்களும் பல்வேறுபட்ட உணவுகள்
உங்கள் உணவிலே காணப்பட வேண்டும். நீங்கள் இன்று சோறோடு மீன், பருப்பு, ஏதாவது ஒரு காய்கறியை சாப்பிட்டீர்களே, ஆனால் அடுத்த நாள் சாப்பிடுகின்ற போது வேறொரு விலங்குணவு, வேறொரு கீரை, வேறொரு காய்கறி, வேறொரு பழம் என உங்கள் உணவிலே மாற்றி மாற்றி நீங்கள் சாப்பிட வேண்டும். ஒரே வகையான உணவில் ஒரே வகையான போஷணை கூறுகள் மட்டுமே அடங்கியிருக்கும். வேறு வகையான உணவுகளை சாப்பிடுகின்ற பொழுது ஒரே போஷணை கூறு ஆயினும், புரதமாயினும் சரி, கார்போஹைட்ரேட் ஆயினும் சரி, கொழுப்பானாலும் சரி, ஒரே விதமான போஷணை கூறுகள் வேறு வேறு உணவிலே வேறு வேறு அளவிலே காணப்படும். அவற்றின் தன்மைகளும் மாறுபடும். எனவே நீங்கள் ஒரே வகையான உணவுகளை தினமும் சாப்பிடாமல், இன்று ஒரு காய்கறி, நாளை வேறொரு காய்கறி, இன்று ஒரு கீரை, நாளை வேறொரு கீரை என மாற்றி மாற்றி சாப்பிடுகின்ற போது எந்தவித போஷணை இழப்பும் ஏற்படாதவாறு உங்கள் உடலுக்கு தேவையான போஷணை பதார்த்தங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிரமமாக கிடைக்கும். அப்போதுதான் நீங்கள் ஆரோக்கியம் மிக்கவராக, நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்தவராக வாழ்வீர்கள். அடுத்ததாக, உணவில் சீனி, உப்பு, கொழுப்பு என்பவற்றை குறைத்து கொள்ள வேண்டும். அது யாராயினும் சரி, உணவிலே சீனி, உப்பு, கொழுப்பு ஆகியவற்றின் பயன்பாட்டை குறைத்து கொள்ள வேண்டும். அவை உடலுக்கு ஆரோக்கியம் அளிக்கின்ற விடயங்கள் அல்ல. கொழுப்பு உங்கள் உடலுக்கு தேவை, அது சக்தி தருகின்ற ஒரு உணவு பதார்த்தம். ஆயினும் அதனை நீங்கள் அளவாக உட்கொள்ள வேண்டும். சீனி, உப்பு என்பன உங்கள் உணவிலே அளவாக மிதமானதாக இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக சீனி, உப்பு ஆகியவற்றை நீங்கள் உட்கொள்கின்ற பொழுது உங்களது உயரம், உங்களது எடை என்பன வயதுக்கு பொருத்தமற்றதாக மாறுகின்ற வாய்ப்பு உள்ளது. எனவே நீங்கள் உணவிலே சீனி, உப்பு, கொழுப்பு என்பவற்றை குறைத்து அளவாக சாப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். பச்சை காய்கறிகள், கீரை, பழங்கள் என்பவற்றை அதிக அளவு உங்கள் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நீங்கள் ஆரோக்கியமுள்ள சிறுவர்களாக பாடசாலைக்கு சென்று கற்றல் நடவடிக்கைகளில் எவ்வித இடர்பாடுமின்றி ஈடுபட்டு உங்களால் வெற்றி காண முடியும். அடுத்ததாக, அதிக உடல் எடையுடைய ஒருவர் தவிர்க்க வேண்டிய உணவு பதார்த்தம் யாது? நான் இப்போது கூறினேன் அல்லவா, அதிக உடல் எடையுடைய ஒருவர் தவிர்க்க வேண்டிய உணவு பதார்த்தம் யாது? சீனி, உப்பு, கொழுப்பு. இவை மூன்றும் உங்கள் எடையை அதிகரிக்க செய்யக்கூடும். அடுத்ததாக, கார்போஹைட்ரேட் சக்தி குறைபாட்டால் ஏற்படும் நோய் தாக்கம் யாது? கார்போஹைட்ரேட் உங்கள் உடலிலே குறைகின்ற பொழுது, உங்களுக்கு தேவையான அளவு கார்போஹைட்ரேட்டு அந்த தினத்திலே உங்களுக்கு கிடைக்காத போது, நீங்கள் உங்கள் உணவிலே நிறை உணவை எடுத்துக்கொள்ளாத போது உங்கள் உணவில் உள்ள கார்போஹைட்ரேட் அளவு குறையும். அப்போது உங்களுடைய எடை குறைவடையக்கூடும், உங்களுக்கு சோர்வு ஏற்படும், நீங்கள் சுறுசுறுப்பின்றி இருப்பீர்கள், விளையாட்டில் உங்களுக்கு ஆர்வம் இருக்காது. எனவே நீங்கள் உங்கள் உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் அடங்கிய உணவை நீங்கள் தினமும் சாப்பிட வேண்டும். அடுத்ததாக, உடல் பொலிவிழக்க காரணம் யாது? எமது உடலிலே ஒரு பொலிவு இருக்க வேண்டும், தோலிலே ஒரு மினுமினுப்பு இருக்க வேண்டும். அதற்கு என்ன காரணம்? அதற்கு நீங்கள் கொழுப்பு சக்தி மிக்க உணவுகளை சாப்பிட வேண்டும். அளவாக, அதிகமாக அல்ல, அளவாக சாப்பிட வேண்டும். அதனை நீங்கள் கிரமமாக சாப்பிட்டு கொண்டு வருகின்ற பொழுது உங்கள் தோலிலே ஒரு பொலிவு காணப்படும். அடுத்ததாக, புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய் தாக்கம் அல்லது நோய் அறிகுறி யாது? புரதம் எமது உடலுக்கு வளர்ச்சி தருகின்ற ஒரு போஷணை கூறு. நீங்கள் சிறு பிள்ளைகள், நீங்கள் வளரும் பிராயத்தில் உள்ள பிள்ளைகள், நீங்கள் சரியான உடல் எடையையும் சரியான வளர்ச்சியையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் உங்களுக்கு புரதம் அன்றாட உணவில் அதிகமாக தேவை. எனவே நீங்கள் புரதத்தை குறைவாக சாப்பிட்டீர்களே ஆனால் உங்கள் உடல் வளர்ச்சி குன்றத் தொடங்கிவிடும். உங்களுடைய வயதுக்கு பொருத்தமான உயரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் போய்விடுவீர்கள். எனவே வயதுக்கு பொருத்தமான உடல் எடையையும் வளர்ச்சியையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் உங்கள் உணவிலே புரதச்சத்து அடங்கிய உணவுகள் இருக்க வேண்டும். அவை தானியங்கள், பருப்பு, மீன், பால் போன்றவற்றை நீங்கள் தினமும் சாப்பிட வேண்டும். அடுத்ததாக, கண் பார்வை குறைபாட்டை தவிர்க்க எந்த உயிர்ச்சத்துக்கள் அடங்கிய உணவு அதிக அளவு சாப்பிட வேண்டும்? நீங்கள் சிறு பிள்ளைகள், நீங்கள் கற்றல் நடவடிக்கைகளில் தினமும் ஈடுபட்டு கொண்டிருப்பீர்கள். அதிகமான புத்தகங்களை வாசிக்க வேண்டிய நிலை உங்களுக்கு உள்ளது. எனவே உங்களுடைய கண் பார்வை பொலிவுள்ளதாக இருக்க வேண்டும்.
அவ்வாறு கண் பார்வை மிகவும் சிறப்பாக அமைய வேண்டுமே ஆனால் நீங்கள் உயிர்ச்சத்து ஏ அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும். உயிர்ச்சத்து ஏ எந்த உணவில் அதிகமாக காணப்படுகின்றது? மஞ்சள் நிறமான காய்கறிகள், பழங்கள் என்பவற்றிலே உயிர்ச்சத்து ஏ காணப்படுகின்றது. அத்தோடு முருங்கைக்கீரை, முளைக்கீரை போன்றவற்றிலும் உயிர்ச்சத்து ஏ அதிகமாக காணப்படுகின்றது. நீங்கள் தினமும் கீரைகளை சாப்பிட்டு வருகின்ற பொழுது உங்கள் உடலுக்கு தேவையான கனியுப்புக்கள், விட்டமின்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் கீரையை சாப்பிடாமல் தவிர்க்கின்ற பொழுது உங்கள் உடலுக்கு தேவையான தாது பொருட்கள், அதாவது கனியுப்புக்கள் கிடைப்பது குறைவடையும். எனவே உங்களுடைய கண் பார்வை போன்றவற்றிலே கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. நீங்கள் கீரை, பச்சை காய்கறிகள், பழங்கள் என்பவற்றை சாப்பிட வேண்டும். அடுத்ததாக, பசியின்மை ஏற்பட காரணம் யாது? பசியின்மை ஏற்பட காரணமாவது யாது எனில் விட்டமின் பி குறைபாடு. விட்டமின் பி உயிர்ச்சத்து தானியங்களிலே, தவிட்டரிசிகளிலே அதிக அளவு காணப்படுகின்றது. இந்த விட்டமின் பி உங்கள் உடலிலே குறைகின்ற பொழுது உங்களுக்கு பசி ஏற்படாது, தூக்கம் ஏற்படாது, உங்களிலே ஒரு சோர்வு ஏற்படும். விட்டமின் பி சத்து அதிக அளவு உங்கள் உடலே இருக்கின்ற பொழுது உங்களுக்கு பசி ஏற்படும், தூக்கம் சரியான வேளையிலே உங்களுக்கு தூக்கம் வரும். எனவே நீங்கள் விட்டமின் பி அடங்கிய தவிட்டரிசி, தானியங்கள் என்பவற்றை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். காலை உணவாக தானியங்களை உட்கொள்வதால் உங்கள் உடலுக்கு தேவையான விட்டமின் பி சத்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அடிக்கடி தானியங்களை உட்கொள்ள வேண்டும். தானியங்களை சாப்பிட மறுப்பீர்களே ஆனால் உங்கள் உடலிலே விட்டமின் பி சத்து குறைவாகவே கிடைக்கும். அரிசியிலே தவிட்டரிசி, சிவப்பு நிறமாக காணப்படுகின்ற தவிட்டு அரிசியிலே விட்டமின் பி சத்து அதிகமாக காணப்படுகின்றது. தினமும் நாங்கள் சாப்பிடுகின்ற வெள்ளை நிறமான அரிசி, தவிட்டு நீக்கிய அரிசியிலே விட்டமின் பி சத்து இல்லை. அதைவிட தவிட்டு நீக்காத அரிசியை நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது உங்கள் உடலுக்கு தேவையான விட்டமின் பி சத்து கிடைக்கும். அடுத்ததாக, விட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் தாக்கம் யாது? விட்டமின் சி புளிப்பான பழங்களிலே காணப்படுகின்றது. இதனால் ஏற்படுகின்ற நோய் தாக்கம் காயங்கள் ஆற தாமதமாதல், தோல் நோய்கள். உங்களுக்கு ஏற்படுகின்ற காயங்கள், நீங்கள் சிறு பிள்ளைகள், ஓடியாடி விளையாடுவீர்கள், கீழே விழக்கூடும், உங்களுக்கு காயங்கள் ஏற்படுவது சகஜம். அவ்வாறு ஏற்படுகின்ற காயங்கள் உடனே ஆற வேண்டும் அல்லவா? அதற்காக நீங்கள் விட்டமின் சி நிரம்பிய உணவுகளை சாப்பிட வேண்டும். விட்டமின் சி உங்கள் தோள்களிலே ஏற்படுகின்ற நோய்களை தவிர்ப்பதோடு ஏற்படுகின்ற காயங்களை மிக விரைவாக ஆற்றுகின்ற சுபாவம் அதற்கு உண்டு. விட்டமின் சி எவற்றிலே அதிகமாக காணப்படுகின்றது? புளிப்பான பழங்களிலே. எலுமிச்சை, நெல்லி, தோடை போன்ற புளிப்பான பழங்களிலே விட்டமின் சி அதிக அளவு காணப்படுகின்றது. நீங்கள் புளிப்பு சுவையுள்ள பழங்களை விரும்பி சாப்பிடுவீர்கள் தானே? நீங்கள் அவற்றை சாப்பிடுகின்ற பொழுது உங்கள் உடலுக்கு தேவையான விட்டமின் சி கிடைக்கும். உங்களுக்கு தோல் நோயோ காயங்கள் ஆறுவதில் தாமதமோ ஏற்படாது. அடுத்ததாக, எலும்பு மற்றும் பற்கள் ஆரோக்கியமாக காணப்பட நாம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டிய சத்துக்கள் யாது? எலும்பு மற்றும் பற்கள் ஆரோக்கியமாக காணப்பட, எமது உடலில் உள்ள எலும்பு, பற்கள் ஆகியவை ஆரோக்கியமாக காணப்பட வேண்டுமாயின் விட்டமின் டி மற்றும் கால்சியம் அடங்கிய உணவுகளை நீங்கள் சாப்பிட வேண்டும். விட்டமின் டியை பற்றி நாங்கள் பார்த்தோம் கடந்த வகுப்பிலே. விட்டமின் டி அநேகமாக தானியங்களிலும், கீரை மற்றும் பால் ஆகியவற்றிலே காணப்படுகின்றது. இருந்த பொழுதிலும் காலை சூரிய ஒளி உங்கள் தோலிலே படுகின்ற பொழுது உங்கள் தோலின் அடியிலே விட்டமின் டி உற்பத்தியாகும். எனவே நீங்கள் காலை வேளையிலே உடற்பயிற்சி செய்வது நல்லது. நீங்கள் காலையிலே பாடசாலைக்கு செல்கின்ற பொழுது சூரிய ஒளி, மிதமான சூரிய ஒளி உங்கள் தோலிலே படுகின்ற பொழுது உங்கள் தோலின் அடியிலே விட்டமின் டி சத்து உற்பத்தியாகும். ஆனால் அது உற்பத்தி ஆவதற்கு தேவையான உணவுப் பொருட்களை நீங்கள் சாப்பிட வேண்டும். மீனெண்ணெய், பால், கீரை வகைகள் என்பவற்றிலே விட்டமின் டி சத்து அதிகமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக கால்சியம். கால்சியம் எமது பற்கள், எலும்புகளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு தாது பொருள். நீங்கள் வளரும் பருவத்தில் உள்ளீர்கள். நீங்கள் வளர்கின்ற பொழுது உங்கள் எலும்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் கால்சியம் உங்கள் உடலில் இருக்க வேண்டும். அந்த கால்சியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கண்டிப்பாக காலை மாலை 2 வேளையும் பால் அருந்த வேண்டும். பாலில் உள்ள கால்சியம் உங்கள் உடலுக்கு தேவையான, உங்கள் உடல் பற்களுக்கு, எலும்புகளுக்கு தேவையான கால்சியத்தை உங்கள் உடலுக்கு பால் அளிக்கும். அடுத்ததாக,
இரும்புச்சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோய் யாது? எமது உடலிலே இரும்புச்சத்து தாது பொருள், அதாவது இரும்பு தாது பொருள் குறைகின்ற பொழுது என்ன நோய் ஏற்படும்? இரத்த சோகை ஏற்படும். இரத்த சோகை என்றால் என்னவென்றால், எமது உடலிலே உற்பத்தியாகின்ற இரத்தத்தின் அளவு குறைவது. எமது உடலிலே இரத்தம் சரியான அளவு உற்பத்தி ஆக வேண்டுமே ஆனால் நீங்கள் இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும். அநேகமாக கீரை மற்றும் சில வகையான தானியங்களிலே இரும்பு சத்து அதிகமாக காணப்படுகின்றது. அதனை நீங்கள் சாப்பிட்டு வருகின்ற பொழுது உங்கள் உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும். அதனால் உங்களுக்கு இரத்த பற்றாக்குறை ஏற்படாது. இரத்தம் சரியான அளவிலே உற்பத்தியாகும். அத்தோடு இரும்பு சத்து குறைபாட்டால் ஞாபக சக்தி குறையக்கூடும். பிள்ளைகளே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் படிக்கின்ற வயதில் இருக்கின்றீர்கள். நீங்கள் படிக்கின்ற பாடங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும். தினமும் ஒரு கீரையை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு வருகின்ற பொழுது உங்கள் உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும். அத்தோடு இறைச்சி, பயறு போன்ற தானியங்கள், உளுந்து பயறு போன்ற தானியங்களிலும் இரும்பு சத்து அடங்கியுள்ளது. அடுத்ததாக விட்டமின் பி குறைபாட்டு அறிகுறிகள் யாவை? விட்டமின் பி உங்கள் உடலிலே குறைகின்ற பொழுது உங்கள் உடல் காட்டுகின்ற அறிகுறிகள் யாவை என்றால், உதடுகளின் ஓரங்களில் வெடிப்பு, பசியின்மை, தூக்கமின்மை. பசியின்மை, தூக்கமின்மை உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படுமே ஆனால் பெற்றோர்களே நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகளின் உடலிலே விட்டமின் பி சத்து குறைவாக இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தானியங்கள், தவிட்டரிசி என்பவற்றை உணவாக கொடுக்கின்ற பொழுது விட்டமின் பி குறைபாடு நிவர்த்தி ஆக்கப்படும். அத்தோடு உதடுகளில் ஓரங்களிலே வெடிப்பு, உதடுகளிலே வாய்களிலே புண்கள் ஏற்படுவதற்கும் விட்டமின் பி சத்து குறைவது ஒரு காரணமாக அமையும். விட்டமின் பி சத்து குறைகின்ற பொழுது உங்களுக்கு வாய்களிலே புண்கள் ஏற்பட பார்க்கும். நீங்கள் தானியங்களை தினமும் காலை உணவாக உட்கொள்கின்ற பொழுது உங்கள் உடலுக்கு தேவையான பலவிதமான போஷணை பதார்த்தங்கள் கிடைக்கும். பிள்ளைகளை, உடலுக்கு தேவையான கனியுப்புக்கள் யாவை? இரும்பு, கால்சியம், அயோடின். இவை மூன்றும் எமது உடலுக்கு தேவையான மிக முக்கியமான கனியுப்புக்கள். இவற்றை தவிர பலவிதமான கனியுப்புக்கள் காணப்படுகின்றன. ஆனால் தரம் 5 கல்வி கற்கின்ற உங்களுக்கு இந்த 3 கனியுப்புகளையும் பற்றி கற்றுக்கொண்டாலே போதுமானது. நீங்கள் மற்ற விதமான கனியுப்புகளை வருகின்ற வகுப்புகளிலே, மேல் வகுப்புகளிலே கற்றுக்கொள்வீர்கள். இப்போது நீங்கள் இரும்பு, கால்சியம், அயோடின் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இவை எமது உடலுக்கு தேவையான மிகவும் முக்கியமாக தேவையான கனியுப்புக்கள் ஆகும். இரும்பு உங்கள் இரத்த உற்பத்திக்கும் ஞாபக சக்திக்கும், கால்சியம் உங்கள் எலும்புகள் பற்கள் வளர்ச்சி அடைவதற்கும், அடுத்ததாக அயோடின் உங்கள் உடலுக்கு தேவையான ஒரு தாது பொருளாக அமைகின்றது. நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் சிலவற்றை குறிப்பிடுக. நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள்: தீட்டாத அரிசி மற்றும் பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், பழங்கள். இவற்றிலே நார்ச்சத்து அதிகமாக காணப்படுகின்றது. இந்த நார்ச்சத்தினால் உங்கள் உடலிலே உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படாமல் கழிவுப் பொருட்கள் சீராக வெளியேறுவதற்கு இந்த நார்ச்சத்து மிக மிக அவசியமாகின்றது. நார்ச்சத்துள்ள உணவுகளை நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது உடலிலே கழிவுப் பொருட்கள் தேங்கி இருப்பதில்லை. அவை அன்றாடம் வெளியேறிவிடும். அதுவும் ஒரு முக்கியமான விடயம். உங்கள் உடலின் ஆரோக்கியத்துக்கு கழிவுப் பொருட்கள் வெளியேறுவது முக்கியமான ஒரு விடயமாகும். அடுத்ததாக, நாம் போதிய அளவு நீர் அருந்துவதால் உடலுக்கு ஏற்படும் நன்மைகள் எவை? நாம் கற்றுக்கொண்டோம் அல்லவா, எமது உடலுக்கு தேவையான போஷணை கூறுகள், கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு, புரதம், விட்டமின்கள், கனியுப்புகள் என்பவற்றை படித்தோம். அதே போல் நீரும் மிகவும் அவசியம். நாங்கள் உட்கொள்கின்ற அனைத்து போஷணை கூறுகளும் சீராக சமிபாடு அடைவதற்கும், இரத்த ஓட்டம் சீராவதற்கும், உடற்கழிவுகள் முறையாக வெளியேறுவதற்கும் நீர் அவசியமாகிறது. நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பு சிறிதளவு நீரை குடித்துவிட்டு உணவு அருந்த வேண்டும். சாப்பிட்டு முடித்த பின்பு சிறிதளவு நீரை மட்டுமே அருந்த வேண்டும். சிறிது நேரம் சென்ற பின்பு, ஒரு அரை மணித்தியாலத்திலிருந்து 1 மணித்தியாலம் சென்ற பின்பு தான் நீங்கள் நிறைய தண்ணீர் அருந்த வேண்டும். நீங்கள் சாப்பிட்ட உடனேயே நிறைய தண்ணீர் குடித்தீர்களே ஆனால் உங்கள் உடலிலே சமிபாடு நடைபெறுவது சற்று குறைவடையும். நீங்கள் நீர் அருந்த வேண்டும். எப்போது? சாப்பிட்டு சிறிது நேரத்தின் பின்பு
நீங்கள் நீர் அருந்துகின்ற பொழுது உங்கள் உணவு சமிபாடு அடைந்திருக்கும். சமிபாடு அடைந்த உணவு உங்கள் உடல் முழுவதும் தேவையான போஷணை கூறுகள் செல்வதற்கு, இரத்த ஓட்டம் சீராவதற்கு, கழிவுப் பொருட்கள் வெளியேறுவதற்கு நீர் மிக மிக முக்கியமாகிறது. எனவே போஷணை கூறுகளிலே கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு, புரதம், விட்டமின்கள், கனியுப்புகளுக்கு அடுத்தபடியாக நீரும் மிக முக்கியமான போஷணை கூறாக கருதப்படுகின்றது. அடுத்தபடியாக போஷாக்கான பானங்கள். நாம் உணவுகளை பற்றி பார்த்தோம், சில பானங்களையும் பார்ப்போம். பானங்கள் என்கின்ற பொழுது நீங்கள் குடிக்கின்ற திரவ உணவுகள். இந்த திரவ உணவிலே போஷாக்கு மிக்க திரவ உணவுகள் யாவை? பால், இளநீர், இலைக்கஞ்சி, பழரசங்கள் மற்றும் பாலிலிருந்து எடுக்கின்ற மோர், இவை போஷாக்கான பானங்கள். இவை உடலுக்கு சக்தியை அளிக்கின்ற, உடலுக்கு தேவையான போஷாக்கை அளிக்கின்ற ஆரோக்கியமான பானங்கள் ஆகும். பிள்ளைகளே, நீங்கள் பாட்டிலில் அடைக்கப்பட்ட மற்றும் பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்களை மற்றும் சாதாரண பழரசங்களை வாங்கி அருந்துவதை நிறுத்திவிட்டு வீட்டிலே தயாரிக்கின்ற இலைக்கஞ்சி, பழரசங்கள், பால், மோர் என்பவற்றை நீங்கள் அருந்துகின்ற பொழுது உங்கள் உடலுக்கு தேவையான போஷாக்கு உங்களுக்கு கிடைக்கும். இவை இயற்கை பானங்கள், போஷாக்கான பானங்கள், எவ்விதமான தீங்கும் ரசாயன பதார்த்தங்களும் சேராத பானங்கள். இவற்றின் மூலமாக உங்கள் உடல் ஆரோக்கியமானதாக, தேவையான கனியுப்புக்கள், விட்டமின்கள் கிடைப்பதாக மாறும். அடுத்ததாக, ஆரோக்கிய வாழ்வுக்கு நாம் பருகும் போஷணைமிக்க பானங்கள் சிலவற்றை தருக என்ற கேள்வி உங்களுக்கு வருமே ஆனால், நீங்கள் கற்றுக்கொண்ட பானங்கள் எவற்றையாவது 3 or 4 நீங்கள் எழுதலாம். இலைக்கஞ்சி, பால், இளநீர், பழச்சாறு, இவை ஆரோக்கியமான பானங்களாகும். இலைக்கஞ்சி சக்தி மிக்க ஒரு பானம். அடுத்ததாக பால், புரதம், கால்சியம் நிரம்பிய ஒரு பானம். பழச்சாறு, ஒவ்வொரு வகையான பழச்சாறிலும் ஒவ்வொரு வகையான போஷாக்கு உள்ளது. எனவே இவற்றை நீங்கள் அருந்த வேண்டும். அடுத்ததாக, இலைக்கஞ்சி தயாரிக்க பயன்படுகின்ற இலை வகைகள் சில. எவ்வகையான இலைகளிலே இலைக்கஞ்சி தயாரிக்கலாம்? வல்லாரை, சாத்தாவாரி, பொன்னாங்கண்ணி, முடக்கொத்தான், தேங்காய் பூ கீரை, இவை மட்டுமல்ல, இன்னும் பலவிதமான கீரைகளிலே நாம் இலைக்கஞ்சி தயாரிக்கலாம். பொதுவாக இலைக்கஞ்சி தயாரிக்கப்படுகின்ற கீரை வகைகள் இவை. இவை அதிக போஷாக்கு மிக்கவை. இவற்றிலே நிறைய கனியுப்புக்கள், விட்டமின்கள் அடங்கி உள்ளன. இலைக்கஞ்சி மிகவும் சத்து மிக்க ஒரு பானம். பிள்ளைகளே, நீங்கள் அதனை விரும்பி அருந்துகின்ற பொழுது உங்கள் உடல் ஆரோக்கியமாக காணப்படும். அடுத்ததாக, இந்த இலைக்கஞ்சி தயாரிக்க பயன்படுகின்ற இலை வகைகள் சிலவற்றை இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அவற்றை நீங்கள் பாருங்கள். வல்லாரை, பொன்னாங்கண்ணி, முடக்கொத்தான், தேங்காய் பூக்கீரை மற்றும் சத்தாவாரி, இவைகள் இலைக்கஞ்சி தயாரிக்க பயன்படுகின்ற இலை வகைகள் ஆகும். அடுத்ததாக, மருத்துவ குணமுள்ள இயற்கை பானங்களை பருகுவதால் ஏற்படும் நன்மைகள் யாவை? மருத்துவ குணமுள்ள இயற்கை பானங்களை பருகுவதால் ஏற்படும் நன்மைகள் யாவை? போஷாக்கானது, உடல் ஆரோக்கியத்துக்கு உகந்தது, நோய் எதிர்ப்பு சக்தியை தரவல்லது. நமது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக முக்கியமாகும். எமது உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமே ஆனால் எமது உடல் நோய் எதிர்ப்பு சக்தி மிக்கதாக காணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அடிக்கடி நாம் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது எமது உடல் ஆரோக்கியம் சீர்குலைய தொடங்கும். நமது உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால், நோய் எதிர்ப்பு சக்தி மிக்கதாக இருக்க வேண்டுமே ஆனால், நீங்கள் போஷாக்கான மருத்துவ குணமுள்ள பானங்களை தினமும் குடிக்க வேண்டும். அடுத்ததாக, இலைக்கஞ்சி தயாரிக்க எவ்வகையான இலைகளை நாம் பயன்படுத்துகின்றோம்? நான் சில வகையான இலைகளை உங்களுக்கு காட்டினேன், கீரை வகைகளை. அவற்றிலே நீங்கள் எவையாயினும் சிலவற்றை நீங்கள் பதிலாக எழுதலாம். வல்லாரை, சாத்தாவாரி, பொன்னாங்கண்ணி, இவை இலைக்கஞ்சி தயாரிக்க பயன்படுகின்ற இலை வகைகள் ஆகும். அடுத்ததாக, செயற்கை பானங்களை நாம் தவிர்க்க வேண்டியதன் காரணம் என்ன? ஏன் செயற்கை பானங்களை நாம் அருந்தக்கூடாது? ஏன் இயற்கை பானங்களை அதிகளவு நாம் அருந்த வேண்டும்? இயற்கை பானங்களிலே எந்த வகையான ரசாயன பதார்த்தங்களும் இல்லை. செயற்கை பானங்களிலே உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் இரசாயன பதார்த்தங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. நிறமூட்டிகளாக, சுவையூட்டிகளாக. அத்தோடு அவை கெட்டு போகாமல், அவை காலாவதியாகாமல் இருப்பதற்காக அவற்றிலே சேர்க்கப்படுகின்ற இரசாயன பதார்த்தங்களால் உங்கள் உடலுக்கு தீங்கு ஏற்படும்.
சாதாரணமாக நீங்கள் வீட்டிலே தயாரிக்கின்ற குளிர்பானங்களோ அல்லது பழரசங்களோ இலைக்கஞ்சி போன்றவையோ அவை நீங்கள் வீட்டிலே தயாரித்து உடனே பருகுவதால் அவற்றிலே எந்த விதமான ரசாயன பதார்த்தங்களும் சேர்வதில்லை. ஆனால் நீங்கள் கடைகளிலே சென்று வாங்குகின்ற பழரசங்களாகட்டும் வேறு எந்த பானங்களாகட்டும் அவை பாட்டில்களிலே அடைக்கப்பட்டிருக்கலாம், பேக்கெட்டுகளிலே அடைக்கப்பட்டிருக்கலாம். அவை கெட்டு போகாமல் இருப்பதற்காக, அவை விரைவில் காலாவதியாகாமல் இருப்பதற்காக அவற்றிலே இரசாயன பதார்த்தங்கள் சேர்க்கப்படும். அத்தோடு அவற்றுக்கு சுவையை ஊட்டுவதற்காக சுவையூட்டிகள், நல்ல நிறம் வருவதற்காக நிறமூட்டிகள் சேர்க்கப்படுகின்றன. இவ்வாறு பல வகையான ரசாயன பதார்த்தங்கள் அந்த பானங்களிலே சேர்க்கப்படுகின்ற பொழுது அந்த பானம் ஆரோக்கியமாக இருந்த பொழுதும் அதைவிட உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் விடயங்கள் அங்கு காணப்படுகின்றன. எனவே நீங்கள் குளிர்பானங்களையோ அல்லது பழரசங்களையோ வீட்டிலே தயாரித்து அருந்துகின்ற பொழுது அதிலே எந்த விதமான ரசாயன பதார்த்தங்கள் கலப்படமும் இருக்காது, உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தபடியாக இயற்கை பானங்களை தயாரிக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் யாவை? நீங்கள் இயற்கையாக ஒரு பானத்தை தயாரிக்கின்றீர்கள் வீட்டிலே, எலுமிச்சம் சாறோ தோடம்பழச்சாறோ ஏதோ ஒன்றை தயாரிக்கின்றீர்கள். அப்போது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம், அளவான சீனி உப்பு சேர்க்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் ரசாயன பதார்த்தங்களை சேர்க்க கூடாது. நீங்கள் வீட்டிலே பானங்களை தயாரிக்கின்ற பொழுது அதற்கு அளவான உப்பு அளவான சீனி சேர்த்து அத்தோடு அவற்றுக்கு எந்த விதமான சுவையூட்டியோ நிறமூட்டியோ போடாமல் அருந்துகின்ற பொழுதுதான் அவை உங்கள் உடலுக்கு நன்மை அளிக்கும். எனவே நீங்கள் வீட்டிலே தயாரிக்கின்ற பொழுது அம்மாவிடம் அதிக சீனி போட்டு இனிப்பாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டாம். அதிகளவு இனிப்பான பானம் உங்கள் உடலுக்கு நல்லதல்ல பிள்ளைகளே. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் சீனி உப்பு என்பவற்றை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். அநேகமாக பானங்கள் தயாரிக்கின்ற பொழுதுதானே நீங்கள் சீனியை அதிகளவு சேர்த்துக்கொள்வீர்கள். நீங்கள் சற்று குறைவாக சீனியை சேர்த்து அருந்தினீர்களே ஆனால் உங்கள் உடல் ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கும். அடுத்ததாக இலைக்கஞ்சி தயாரிக்கும் போது கடைப்பிடிக்க வேண்டிய விடயங்கள் யாவை? நீங்கள் வீட்டிலே இலைக்கஞ்சி தயாரிக்க போகின்றீர்கள். எவற்றையெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும்? ஒரு இலைக்கஞ்சி தயாரிக்கும் போது நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம், இலைகளை நன்கு கழுவ வேண்டும். போசனை தரமிக்க அரிசியை சேர்க்க வேண்டும். இலைகளை நன்கு இடித்து கொள்ள வேண்டும். பச்சை நிறம் மாறாமல் அவிக்க வேண்டும். ஒரு இலைக்கஞ்சியை நீங்கள் தயாரிக்க போகின்றீர்கள். பாருங்கள், இங்கே இலைக்கஞ்சி ஒன்றை தயாரிக்கின்றார்கள். இந்த இலைக்கஞ்சியை தயாரிக்கின்ற பொழுது முதலில் நீங்கள் இலைகளை சிறிய சிறிய துண்டுகளாக எடுத்துக்கொண்ட கீரைகளை சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்து அவற்றை நன்கு நீங்கள் அரைத்து கொள்ள வேண்டும். முதலில் நன்றாக கழுவி பின்பு சிறு சிறு துண்டுகளாக்கி அவற்றை நன்கு அரைத்து சாறை பெற்றுக்கொள்ள வேண்டும். பின்பு நீங்கள் அரிசியை, நல்ல போஷாக்கு மிக்க அரிசியை, வெள்ளை நிறமான அரிசியை விட தீட்டாத அரிசியை, தீட்டாத தவிடு நீக்காத அரிசியை எடுத்து அவற்றை நன்கு அவிக்க வேண்டும். அந்த அரிசி நன்கு அவிந்து வந்ததுடன் அதிலே நீங்கள் இந்த இலைச்சாறை அதிலே இட வேண்டும். அந்த இலைச்சாறை இட்டு நீங்கள் சிறிது நேரம் வைத்திருந்த பின்பு நீங்கள் அதனை எடுத்து விடலாம். வெகு நேரமாக நீங்கள் அவித்தீர்களே ஆனால் வெகு நேரமாக அவற்றை சூடாக்கினால் அந்த இலைகளின் நிறம் மாறிவிடும். இலைக்கஞ்சி சாப்பிடுகின்ற பொழுது அந்த இலையின் நிறம் பச்சை நிறமாக காணப்பட வேண்டும். நிறம் மாறுமே ஆனால் அதனுடைய சுவையும் மாறும், போஷணையும் குறைந்துவிடும். அடுத்ததாக போஷணை இழப்பு ஏற்படாத விதத்தில் உணவு சமைத்தல். நாங்கள் உணவு சமைப்பது எதற்காக? சாப்பிடுவதற்காக. நாங்கள் ஏன் உணவை சாப்பிடுகின்றோம்? போஷாக்காக வாழ்வதற்காக. போஷாக்காக இருப்பதற்கு எந்த விதமான உணவு தேவை? ஆரோக்கியமான உணவு தேவை. அப்படியானால் ஆரோக்கியமான உணவை நாங்கள் உட்கொள்ள வேண்டுமே ஆயின் நாங்கள் உணவு தயாரிக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தயாரிக்கின்ற பொழுது போஷணை இழப்பு ஏற்படுமே ஆனால், ஒரு உணவை நாம் தயாரிக்கின்ற பொழுது போஷணை இழப்பு ஏற்படுமே ஆனால் அந்த உணவை நாம் உட்கொள்வதால் என்ன பயன்? எந்த விதமான பயனும் அல்ல. போஷணை இல்லாத ஒரு உணவை சாப்பிடுவதில் அர்த்தமில்லை. எனவே ஒரு உணவை தயாரிக்கின்ற பொழுது அந்த உணவில் உள்ள போஷணை கூறுகள் இழக்கப்படாமல் அந்த உணவை நாம் சாப்பிட வேண்டும். சில வகையான உணவுகளை நாம் பச்சையாக சாப்பிடுகின்றோம்.
கேரட், தக்காளி, வெள்ளாரை, வெள்ளரிக்காய், சலாது, வெங்காயம் போன்ற சில உணவுகளை நாம் பச்சையாக உட்கொள்கின்றோம். இவற்றை நாம் சமைத்து உண்பதல்ல. சமைப்பதற்கு முன்பாக பச்சையாகவே நாம் இவற்றை உட்கொள்ளலாம். இவற்றில் உள்ள போஷாக்கு பச்சையாக சாப்பிடுகின்ற பொழுது எமது உடலிலே கிடைக்கின்றன. சில வகையான உணவுகளை நாம் கண்டிப்பாக சமைத்து சாப்பிட வேண்டும். அவ்வாறு சமைக்கின்ற பொழுதும் அதனை உணவை தயார்படுத்துகின்ற பொழுது போஷணை இழப்பு ஏற்படாதவாறு தயார்படுத்த நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான உணவுகளை நாம் பச்சையாக உட்கொள்கின்றோம். இப்படி பச்சையாக உட்கொள்கின்ற உணவை எப்படி தயார்படுத்துவது என்பதனை பார்ப்போம். வெள்ளாரை, கேரட், சலாது, வெங்காயம், தக்காளி போன்ற இவை பச்சையாக நாம் உட்கொள்ளக்கூடிய உணவு வகைகள். அடுத்ததாக, பச்சையாக உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் சிலவற்றை தருக என்ற கேள்வி உங்களுக்கு வருமே ஆனால் நீங்கள் இவற்றிலே சிலவற்றை பதிலாக எழுதலாம். வெள்ளாரை, தக்காளி, சலாது மற்றும் வெங்காயம் இவை பச்சையாக நாம் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் ஆகும். பச்சையாக உண்ணும் உணவுகளை தயார்படுத்தும் முறைகளை தருக. நாம் உணவுகளை அவித்து சாப்பிடுகின்றோம், பொரித்து சாப்பிடுகின்றோம். அப்போது அந்த உணவு எமக்கு சாப்பிடுவதற்கு ஏற்ற வகை உள்ளது. சில உணவுகளை நாம் பச்சையாக சாப்பிடுகின்றோம். இவற்றை நாம் எப்படி தயார்படுத்துவது? உப்பிட்டு கழுவ வேண்டும். ஏன் இந்த உணவுகளை உப்பிட்டு கழுவ வேண்டும்? நாம் இவற்றை அவிக்கப் போவதில்லை, சமைக்கப் போவதில்லை. எனவே இவற்றை நாம் பச்சையாக சாப்பிடுகின்ற பொழுது அதிலே இருக்கின்ற நோய் கிருமிகள், அதிலே மேலே ஒட்டியிருக்கின்ற நோய் கிருமிகள் எமது உடல் ஆரோக்கியத்தை சீர்குலைக்க கூடும். எனவே இவற்றை உப்பிட்டு கழுவ வேண்டும் அல்லது நன்கு ஓடுகின்ற நீரிலே இவற்றை நாம் கழுவ வேண்டும். அவ்வாறு கழுவுகின்ற பொழுது அந்த உணவிலே இருக்கின்ற நோய் கிருமிகள் அற்று போகும். எனவே பச்சையாக நாம் பயன்படுத்துகின்ற உணவை நன்கு உப்பிட்டு கழுவிக்கொள்வது சிறந்தது. அடுத்தபடியாக, கழுவிய பின்பு தான் அவற்றை நாம் வெட்ட வேண்டும். ஒரு நாளும் காய்கறிகளை, பழங்களை, கீரைகளை வெட்டிய பின்பு கழுவக்கூடாது. நன்கு அவற்றை ஓடும் நீரிலே கழுவலாம் அல்லது உப்பிட்டு நீரிலே கழுவிய பின்பு அவற்றை நாம் வெட்டி கொள்ள வேண்டும். சில வகையான உணவுகளில் தோலை நீக்கி நாம் உணவாக உட்கொள்கின்றோம். சில பழங்களின் தோலை கட்டாயமாக நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த பழங்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக, அந்த பழங்களின் தோல் வாடாமல் வதங்காமல் இருப்பதற்காக அவற்றின் மேலே மெழுகு போன்ற ஒரு பொருட்கள் தடவப்படுகின்றது விற்பனைக்காக. நாம் அவற்றை தோலோடு சாப்பிடுகின்ற பொழுது அந்த இரசாயன பதார்த்தம், அந்த மெழுகு போன்ற பொருள் எமது உடலுக்குள்ளே செல்லக்கூடும். அந்த வகையான சில பழங்களை நாம் கண்டிப்பாக நன்கு கழுவியோ அல்லது அவற்றின் தோலை நீக்கியோ உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அவற்றை தோலை நீக்கி நாங்கள் சாப்பிடுகின்ற பொழுது எந்த விதமான ரசாயன பதார்த்தங்களும் எங்கள் உடலுக்குள் செல்வதில்லை. சில வகையான உணவு பதார்த்தங்களின் தோல் நீக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. தக்காளி போன்ற பழங்களின் தோலை நாம் நீக்கிவிட்டு சாப்பிட முடியாது. மாம்பழம், ஆப்பிள் பழம் போன்றவற்றிலே தோலை நாம் கண்டிப்பாக நீக்கிவிட்டு சாப்பிட வேண்டும். அடுத்ததாக, போசனை இழப்பு ஏற்படாத விதத்தில் உணவு சமைத்தல். கழுவிய பின் வெட்டுதல். நாம் உணவுப் பொருட்களை, காய்கறிகள், கீரைகள், பழங்கள், நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டேன், அவற்றை நன்கு கழுவிய பின்பு தான் வெட்ட வேண்டும். இதோ பாருங்கள், இந்த இவற்றில் உள்ள போஷணை பதார்த்தங்கள் இழக்க நேரிடும் இவற்றை நாங்கள் வெட்டிய பின்பு கழுவினால். ஏனென்றால் அநேகமான காய்கறிகள், பழங்கள், கீரைகளிலே தாது பொருட்கள், அதாவது இரும்பு சத்து, கால்சியம், அயோடின் போன்ற தாது பொருட்கள் காணப்படுகின்றன. அத்தோடு விட்டமின்கள், உயிர் சத்துக்கள் என்போம். அவை விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி போன்றவை காணப்படுகின்றன. நாம் அவற்றை வெட்டி கழுவுகின்ற பொழுது அந்த காய்கறிகளையோ, பழங்களையோ, கீரைகளையோ வெட்டிய பின்பு கழுவுகின்ற பொழுது அந்த போஷணை பதார்த்தம் நீரோடு கலந்து வெளியேறிவிடக் கூடும். எனவே நாம் அவற்றை நன்கு ஓடும் நீரிலே கழுவிய பின்பு தான் வெட்டி சமைக்க வேண்டும். அப்போதுதான் போசனை இழப்பு ஏற்படாது. அடுத்தபடியாக,
போஷணை கெடாமல் உணவு தயாரிப்பதில் மேற்கொள்ளும் முக்கிய நடவடிக்கைகள் யாவை? அவற்றையே நாம் கேள்வியாக கேட்கின்ற பொழுது நீங்கள் விடையாக தர வேண்டியது வெட்டிய பின்பு கழுவுதல், போஷணை இழப்பு ஏற்படாதவாறு அவித்தல், நிறம் மாறாமல் சமைத்தல். இது ஒரு முக்கியமான விடயம். உணவின் நிறம் மாறாமல் சமைத்தல். நீங்கள் கீரைகளையோ அல்லது காய்கறிகளையோ, கேரட் போன்ற காய்கறிகளோ சமைக்கின்ற பொழுது அவற்றின் நிறம் மாறும் வரை நீங்கள் அவற்றை நன்றாக அவித்தீர்களே ஆனால் அந்த நிறம் மாறுகின்ற பொழுது போஷணை பதார்த்தமும் இழக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே போஷணை பதார்த்தங்கள் இழக்கப்படாமல் இருக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் எடுத்துக்கொண்ட காய்கறிகளின் நிறம் மாறாமல் சமைக்க வேண்டும். நிறம் மாறுகின்ற பொழுது அந்த போஷணையும் சேர்ந்து இழக்கப்படும். எனவே கேரட்டோ அல்லது பச்சை நிறமான வேறு காய்கறிகளோ நீங்கள் சமைக்கின்ற பொழுது அந்த பச்சை நிறம் மாறாமல் அதனுடைய இயல்பான நிறம் மாறாமல் சமைப்பீர்களே ஆனால் அந்த போஷணை இழப்பு ஏற்படாது. கீரையும் அப்படித்தான். கீரையும் பச்சை நிறம் மாறாமல் நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுதுதான் அதில் உள்ள இரும்பு சத்து மற்றும் தேவையான சத்து பொருட்கள் உங்கள் உடலுக்கு கிடைக்கும். அது கருநிறமாக மாறுகின்ற வரை அவற்றினை நன்றாக சமைத்து விட்டீர்களே ஆனால் அதில் உள்ள தாது பொருட்கள் அழிந்து விடும். எனவே காய்கறிகள் கீரைகளை அம்மா சமைக்கின்ற பொழுது நீங்கள் சொல்லுங்கள், அவற்றின் நிறம் மாறாமல் சமைத்து தரும்படி. அடுத்ததாக போஷணை இழப்பு ஏற்படாத விதத்தில் உணவு சமைத்தல். உணவை போதுமான அளவு அவித்தாலே போதும். நிறைய நேரம் அவிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. போதுமான அளவு உணவை அவித்தாலே போதுமானதாக இருக்கும். நீங்கள் வெட்டி எடுத்துக்கொண்ட இந்த காய்கறியை நீங்கள் நீரிலே இட்டு அவிக்கின்ற பொழுது, சமைக்கின்ற பொழுது அதனுடைய நிறமும் மாறாமல் மிக நேரம் அதனை அவிக்காமல் சிறிதளவு நேரம் அதனை அவித்தாலே போதுமானதாக இருக்கும். அதிக நேரம் நீங்கள் அவிக்கின்ற பொழுது அதில் உள்ள உயிர் சத்துக்கள் அழிந்து போக கூடும். அடுத்ததாக உணவு பழுதடைதல். இவ்வளவு நேரமாக நாம் போஷாக்கான உணவுகளை பார்த்தோம். எமது உடலுக்கு தேவையான போஷணை கூறுகளையும் பார்த்தோம். அதாவது கார்போஹைட்ரேட்டு, அதாவது மாச்சத்து என்று சொல்வோம், கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு அல்லது இலிப்பிட்டுக்கள், புரதம், விட்டமின்கள், கனியுப்புக்கள், நீர். இவை அனைத்தும் எமது உடலுக்கு தேவையான போஷணை கூறுகள். இவை அனைத்தும் அடங்கிய உணவு நிறையுணவு எனப்படும். இந்த நிறையுணவை நீங்கள் தினமும் சாப்பிட வேண்டும். அந்த ஒரே விதமான உணவை நீங்கள் தினமும் சாப்பிடாமல் மாற்றி மாற்றி சாப்பிடுகின்ற போது எல்லா வகையான போஷணை பதார்த்தங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு உணவிலே ஒரே வகையான போஷணை பதார்த்தம் காணப்படும். பல்வேறுபட்ட உணவுகளிலே போஷணை பதார்த்தங்களின் அளவு, தன்மை என்பன மாறுபட்டு காணப்படுவதால் நீங்கள் மாற்றி மாற்றி உணவுகளை சாப்பிடுகின்ற பொழுது உங்கள் உடலுக்கு தேவையான அனைத்து போஷணை பதார்த்தங்களும் கிடைக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இந்த வகையான உணவுகள் எவ்வாறு பழுதடைகின்றன? உணவு பழுதடைதல் என்றால் என்ன என்று பார்த்தோமே ஆனால் ஒரு உணவுப் பொருள் நுகர்வதற்கு பொருத்தமற்ற நிலையை அடைதல் உணவு பழுதடைதல் எனப்படும். சாதாரணமாக பழங்கள் ஒருவித நிறத்தில் காணப்படும். அதற்கென ஒரு வடிவம் இருக்கும். ஆனால் அந்த உணவு பழுதடைகின்ற பொழுது அதனுடைய நிறம் மாறும், வடிவம் மாறும், மனம் மாறும், சுவை மாறும். அப்படி மாற்றம் ஏற்படுமே ஆனால் அந்த உணவு கெட்டுப்போய் விட்டது, அதாவது பழுதடைந்து விட்டது என அர்த்தம். அந்த மாதிரி பழுதடைந்த உணவுகளை எக்காரணம் கொண்டும் நுகர்வதற்கு பொருத்தமில்லாத உணவு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அவை எவ்வளவு நல்ல உணவாக இருந்தாலும் சரி, கெட்டுப்போய்விட்ட அறிகுறி அந்த உணவிலே காணப்படுமே ஆனால் அந்த உணவை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். உணவுப் பொருட்கள் நுகர்வதற்கு பொருத்தமற்ற நிலையை அடைதலை நாங்கள் உணவு பழுதடைதல் என்போம். இதோ பாருங்கள், இந்த உணவு மிகவும் நல்ல ஒரு பழம். இந்த பழம் அதனுடைய நிறம், தன்மை, அதனுடைய வடிவம், மனம் என்பன மாறி அது பழுதடைதலை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் மேலே காணப்படுகின்ற அந்த உணவுப் பொருள் வெகு நாட்களாக திறந்து வைக்கின்ற பொழுது அந்த உணவுப் பொருளிலே பூஞ்சனம் பிடித்து அந்த உணவின் நிறம், மனம், வடிவம் மாறுவதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாதிரி ஒரு உணவுப் பொருளிலே நிறம், மனம், சுவை என்பன மாறுகின்ற பொழுது, வடிவம் என்கின்ற மாறுகின்ற பொழுது அந்த உணவு
பழுதடைந்து விட்டது என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக, உணவு பழுதடைதல் என்றால் என்ன என்ற கேள்வி வருமே ஆனால் நீங்கள் விடையாக எழுத வேண்டியது, ஓர் உணவுப் பொருள் நுகர்வதற்கு பொருத்தமற்ற நிலையை அடைந்து அதன் நிறம், சுவை, மனம் ஆகியவற்றில் மாற்றம் ஏற்படுவது உணவு பழுதடைதல் எனப்படும். உணவிலே இந்த வகையான மாற்றங்கள் காணப்படுகின்ற பொழுது அந்த உணவு பழுதடைந்து விட்டது என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக, உணவு நன்றாக காரணங்கள் எவை? ஒரு உணவு உடலுக்கு உணவு மிகவும் முக்கியமானது, ஆரோக்கியம் மிகுந்தது, போஷாக்கை தரவல்லது. அப்படிப்பட்ட உணவு உடலுக்கு நன்றாவது ஏன்? பிராணிகளால் அதிக அளவு இரசாயன பொருட்கள் சேர்ப்பதால், காலாவதி ஆவதால். பிராணிகளால் எவ்வாறு உணவு கெட்டு போகின்றது? பிராணிகள் உணவை அவை களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கின்ற இடத்திலே, தயார்படுத்துகின்ற இடத்திலே பல்லி மற்றும் எலி போன்ற பிராணிகள் அந்த உணவை வந்து அடைகின்றது. அந்த உணவு கெட்டுப்போக தொடங்குகின்றது, நோய் கிருமிகளால் கெட்டுப்போக ஆரம்பிக்கின்றது. அவ்வாறு கெட்டுப்போன உணவை நீங்கள் உட்கொள்கின்ற பொழுது அது உங்களது உடலுக்கு நன்றாக மாறக்கூடும். எனவே எவ்வித காரணத்தை கொண்டும் பழுதடைந்த உணவை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அவை உங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. அதிகளவு ரசாயன பொருட்கள் சேர்ப்பதால் நாம் ஏற்கனவே பார்த்தோம். பொதுவாக தினமும் நாம் தயார் செய்து உட்கொள்கின்ற உணவுகளிலே ரசாயன பொருட்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஆனால் இதுவே பல நாட்கள் தயாரித்து வைத்திருக்கின்ற உணவுகள், பேக்கெட்டிலே அடைக்கப்பட்ட உணவுகள், போத்தல்களிலே அடைக்கப்பட்ட உணவுகள் பல நாட்களாக அவ்வாறே வைத்திருப்பார்கள். அந்த உணவு கெட்டு போகாமல் இருப்பதற்காக அதிலே இரசாயன பதார்த்தங்களை சேர்ப்பார்கள். நிறமூட்டிகள் சேர்ப்பார்கள், சுவையூட்டிகள் சேர்ப்பார்கள், காலாவதியாகாமல் இருப்பதற்காக ரசாயன பதார்த்தங்களை சேர்ப்பார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு ரசாயன பதார்த்தங்கள் அதிலே சேர்க்கப்படுகின்றதோ அந்த அளவுக்கு அந்த உணவின் போஷாக்குத்தன்மை இழக்கப்படுகின்றது. அது எமது உடலுக்கு நன்றாக மாறுகின்றது. அடுத்ததாக, காலாவதியாகின்ற உணவு. சில உணவுப் பொருட்கள் சில நாட்களிலே கெட்டு போக தொடங்கிவிடும். அவ்வாறு கெட்டுப்போன உணவு பல காரணங்களால், அந்த கெட்டுப்போன உணவை நாங்கள் உட்கொண்டோமே ஆனால் அது எமது உடலுக்கு நன்றாக மாறிவிடும். பழுதடைந்த உணவை உண்பதால் ஏற்படும் பாதிப்புகள் யாவை? வாந்தி, மயக்கம், வயிற்றோட்டம், தலைச்சுற்று, இறப்பு, இன்னும் பல அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்படலாம். சில வேளை நீங்கள் ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டிருப்பீர்கள். 3 அல்லது 4 மணித்தியாலத்திலே உங்களுக்கு தலை சுற்று ஏற்படலாம், வாந்தி மயக்கம் ஏற்படலாம், காய்ச்சல் ஏற்படலாம், தலைவலி ஏற்படலாம். அதற்கு காரணம் நீங்கள் உட்கொண்ட உணவில் உள்ள இரசாயன பதார்த்தமோ அல்லது அந்த உணவில் உள்ள ஏதோ ஒரு விதமான பொருள் உங்கள் உடலை போஷாக்கின்மையாக ஆக்கியிருக்கும். அது உங்களுக்கு நன்றாக மாறியிருக்கும். எனவே நீங்கள் உணவு சாப்பிட்ட பின்பு இந்த மாதிரியாக ஏதாவது அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்படுமே ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும், நீங்கள் சாப்பிட்ட உணவில் உள்ள ஏதோ ஒரு பொருள் உங்களை இவ்வாறு மாற்றியுள்ளது. சில நேரம் அதிகப்படியான காய்ச்சல், குளிர் நடுங்கியபடி உங்களுக்கு காய்ச்சல் ஏற்படக்கூடும் கெட்டுப்போன உணவை சாப்பிட்டால். பிள்ளைகளே, மிகவும் கவனமாக இருங்கள். சில வேளை கெட்டுப்போன உணவை சாப்பிடுவதால் உயிர் இழப்பும் ஏற்படக்கூடும். எனவே பழுதடைந்த உணவை எக்காரணம் கொண்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. சாதாரணமாக வாந்தி, மயக்கம், தலைவலி, தலை சுற்றி ஏற்படுகின்ற பொழுது எம்மால் மருந்தெடுத்து அவற்றை குணப்படுத்தி கொள்ள முடியும். 2-3 நாட்களில் நீங்கள் சரியான நிலைமைக்கு வந்து விடுவீர்கள். ஆனால் சில வேளை அவை பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துகின்ற பொழுது, உயிரிழப்பை ஏற்படுத்துகின்ற பொழுது அதனை எம்மால் ஈடு செய்ய முடியாமல் போகலாம். எனவே பழுதடைந்த உணவுகளை எக்காரணம் கொண்டும் நுகர்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். உணவு பாதிப்படையும் சூழல் காரணிகள் யாவை? உணவு பாதிப்படைவதற்கு நாங்கள் ரசாயன பதார்த்தங்களை கலப்பதால் மேலும் பல காரணங்களை கூறினோம். சாதாரணமாக உணவு பாதிப்படையும் சூழல் காரணிகள் யாவை? அதிகப்படியான வெப்பநிலை, காற்றோட்டம் இன்மை, ஈரப்பதன்.
ஒரு வெப்பநிலை அறை வெப்பநிலையிலே தான் சில வகையான பொருட்களை நாம் வைக்க வேண்டும். இந்த சூழலிலே காணப்படுகின்ற வெப்பநிலையிலே அந்த வெப்பநிலை அதைவிட அதிகமாகின்ற பொழுது, அதிகப்படியான வெப்பநிலை காணப்படுகின்ற பொழுது உணவுப் பொருட்கள் வறண்டு அவை கெட்டுப்போக கூடும். காற்றோட்டம் இல்லாமல் இருந்தால், உணவுப் பொருட்களுக்கு தேவையான காற்றோட்டம் இல்லாமல் இருந்தாலும் அந்த உணவுப் பொருள் கெட்டுப்போக கூடும். சில வேளை அதிகப்படியான ஈரப்பதன் இருக்குமே ஆனால், சூழலிலே ஈரப்பதன் காணப்படுமே ஆனால் நோய் கிருமிகள் வெகுவாக உணவை பாதிக்க கூடும். ஃபங்கஸ் போன்ற நோய் கிருமிகள் உணவிலே வளர வேண்டுமே ஆனால் அதிகப்படியான ஈரப்பதன் தேவைப்படும். ஈரப்பதன் அதிகரிக்கின்ற பொழுது அந்த உணவு மிக விரைவாக கெட்டுப்போக வாய்ப்பாகிவிடும். சில வகையான உணவுகளிலே ஈரப்பதன் இல்லாமல் நாம் அவற்றை மூடி பாதுகாக்க வேண்டியிருக்கும். சில வகையான உணவுகளை நன்கு காற்றோட்டமாக திறந்து வைக்க வேண்டியிருக்கும். பழங்கள், காய்கறிகள் என்பவற்றை காற்றோட்டமாக நாம் வைத்திருக்க வேண்டும். நாம் தயாரித்த உணவுகளை நன்கு மூடி பாதுகாக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவை மிக விரைவாக பழுதடைந்து விடும். உணவு பழுதடைய செய்யும் நுண்ணங்கிகள் எவை? உங்களுக்கு தெரியும், சில வகையான நுண்ணங்கிகளால் உணவு மிக விரைவாக பழுதடையும். அவை யாவை என்று பார்த்தோமே ஆனால் பங்கசு, பாக்டீரியா. பங்கசு மற்றும் பாக்டீரியா உணவை மிக வேகமாக பழுதடைய செய்துவிடும். பங்கசினால் உணவிலே வெண்ணிறமான பஞ்சு போன்ற ஒரு அமைப்பு ஏற்பட்டு அது பின்பு கருநிறமாக மாறும். பாக்டீரியா உணவை அழுகி போக செய்துவிடும். உணவு பழுதடைய செய்யும் நுண்ணங்கிகள் பங்கசு மற்றும் பாக்டீரியா. உணவு உற்பத்தியின் போது உணவு பழுதடைய காரணங்கள் எவை? உணவை உற்பத்தி செய்கின்ற பொழுது எவ்வாறு அவை பழுதடைகின்றன? இரசாயன பசலைகள் பாவிப்பதால், கிருமி நாசினிகளால். விவசாயம் செய்கின்ற போது, பயிர் செய்கின்ற பொழுது விளைச்சலை அதிகரிப்பதற்காக இரசாயன பசலைகளை பயன்படுத்துகின்றார்கள். இந்த இரசாயன பசலைகள் உணவிலே பாதிப்பை ஏற்படுத்துகின்றது, உணவு பழுதடைய காரணமாகின்றது. கிருமி நாசினிகளும் அவ்வாறே தான். பயிர்களை தாக்க வருகின்ற பூச்சிகளை, பயிர்களை தாக்க வருகின்ற உயிரினங்களை கொள்வதற்காக பயன்படுத்துகின்ற இந்த கிருமி நாசினிகள் பயிர்களையும் பாதிக்கின்றது, அதில் விளையும் பொருட்களையும் பாதிக்கின்றது. எனவே விவசாயம் செய்கின்ற போதும் சரி, வீட்டுத்தோட்டம் செய்கின்ற போதும் சரி, சேதன பசலைகளையே பாவிக்க வேண்டுமே அன்றி ஒரு நாளும் இரசாயன பசலைகளை பாவிக்கக்கூடாது. அவை அங்கு வருகின்ற தீமை செய்கின்ற உயிரினங்களை கொள்வதோடு நின்றுவிடாமல் அந்த உணவிலும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அந்த உணவை நாம் உட்கொள்கின்ற பொழுது அது எமது உடலுக்கு நன்றாக மாறக்கூடும். எனவே வீட்டுத்தோட்டம் செய்கின்ற பொழுது சேதன பசலைகளை பாவிக்க வேண்டும் என்பதனை நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியுள்ளேன். அடுத்ததாக பழுதடைந்த உணவின் அறிகுறிகள் நாம் பார்த்தோம். என்ன பலவிதமான அறிகுறிகள் காணப்பட்டன பழுதடைந்த உணவிலே. நிறம் மாறுதல், துர்நாற்றம் வீசுதல், சுவை மாறுதல், அதனுடைய வடிவம் மாறுதல். ஒரு உணவுக்கென பிரத்யேகமான நிறம், மனம், சுவை, வடிவம் என்பன காணப்படும். அவை பழுதடைகின்ற பொழுது அவற்றிலே மாற்றங்கள் ஏற்படுகின்றன. எனவே உணவு பழுதடைகின்ற பொழுது நாம் காணுகின்ற அறிகுறி நிறம் மாறுகின்றது, சுவை மாறுகின்றது, மனம் மாறுகின்றது, அந்த உணவின் தன்மை அதாவது வடிவம் மாறுகின்றது. அடுத்தபடியாக பழுதடைந்த தேங்காய் ஒன்றை நாம் பார்க்கிறோம். தேங்காய் பொதுவாக வெள்ளை நிறமாக காணப்படும். ஆனால் பழுதடைந்த பின்பு மஞ்சள் நிறமாக மாறி, பின்பு கருமை நிறமாக மாறி, வழுவழுப்பு தன்மை மிக்கதாக, துர்நாற்றம் வீசக்கூடியதாக அந்த தேங்காய் மாறிவிடும். எனவே பழுதடைந்த தேங்காய் ஒன்றை நாம் பார்க்கின்ற போது இந்த மாதிரியான ஒரு வடிவத்தை நாம் காணக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பழுதடைந்த தேங்காயில் காணப்படும் மாற்றங்கள் எவை என்ற கேள்வி உங்களுக்கு வருமே ஆனால் நிறம் மாறும், வழுவழுப்பாக காணப்படும், துர்நாற்றம் வீசும் என நீங்கள் எழுதலாம். இந்த வகையான மாற்றங்களை உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் ஒரு பழுதடைந்த தேங்காயிலே. அடுத்ததாக பழுதடைந்த பழங்கள், பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் ஒன்று இங்கு காணப்படுகின்றது. அதிலே பூஞ்சனம் பிடித்திருக்கின்றது. இந்த பூஞ்சனம் வளர்கின்ற பொழுது அது முதலில் வெள்ளை நிறமாக வளர்ந்து பின்பு கருமை நிறமாக மாறும். எனவே பழுதடைந்த பழங்களிலே இந்த மாதிரியான மாற்றங்கள் காணப்படும். பழுதடைந்த பழங்களிலே வாழைப்பழத்தை பாருங்கள், அதனுடைய தோல் கருமை நிறமாக மாறியதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. மாம்பழமும் அதே போல்தான், தோலிலே
மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அடுத்ததாக தோடம்பழம் பழங்களிலே இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலே பூஞ்சனம் பிடித்து வெண்மை நிறமாக காணப்படுகின்றது. பழுதடைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை எவ்வாறு கண்டறியலாம் என்றால், கரும்புள்ளிகள் தோன்றும், நசிந்து காணப்படும், பூஞ்சனம் பிடித்திருக்கும், மனம் சுவை மாறி இருக்கும். பழுதடைந்த காய்கறிகளையும் பார்த்தீர்களா, இதே மாதிரியான வித்தியாசங்களை உங்களால் காணக்கூடியதாக இருக்கும். அவற்றின் வடிவம், நிறம் என்பன மாறி காணப்படுகிறது. இது உணவுப் பொருள் பான். இது பழுதடைகின்ற பொழுது இதன் மேற்பரப்பிலே பூஞ்சனம் பிடித்து இவ்வாறு காட்சி அளிக்கும். பால் பழுதடைகின்ற பொழுது அது திரண்டு காணப்படும். காலாவதியான பாலில் ஏற்படும் மாற்றங்கள் எவை என்ற கேள்வி உங்களுக்கு வருமானால், நிறம் மாறியிருக்கும், திரண்டு காணப்படும், சுவை மனம் மாறியிருக்கும் என நீங்கள் எழுதலாம். அடுத்ததாக பொதி செய்யப்பட்ட உணவுகளை கொள்வனவு செய்யும் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் யாவை? இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். பொதி செய்யப்பட்ட பக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை நீங்கள் கொள்வனவு செய்கிறீர்கள். கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள்: பொதி சிதைவடையாமல் இருக்க வேண்டும், காலாவதி திகதியை கவனிக்க வேண்டும், நிறை மற்றும் உள்ளடக்கத்தை கவனிக்க வேண்டும். பொதி சிதைவடையாமல் என்கின்ற பொழுது அது பொதி செய்யப்பட்ட அந்த பக்கெட்டுகள் கிளியாமலோ அது எங்கும் சேதமுறாமலோ இருக்குமாறு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த பொதி சேதமுற்றி இருந்தால் அதற்குள்ளே உள்ள உணவுப் பொருள் சேதமடைய வாய்ப்புண்டு. ஏனென்றால் அதற்குள்ளே நோய் கிருமிகள் போகக்கூடும், பிராணிகள் போகக்கூடும். எனவே பொதி சிதைவடையாமல் இருக்குமாறு பார்த்து நீங்கள் உணவுப் பொருளை கொள்வனவு செய்ய வேண்டும். அடுத்ததாக பழுதிருந்த மீன் மற்றும் இறைச்சி. விலங்குணகள் உணவுகள் பழுதடைகின்ற பொழுது ஏற்படுத்துகின்ற ஆபத்துக்கள் மிக அதிகம். இதனை நீங்கள் உட்கொண்டீர்களே ஆனால் வாந்தி, மயக்கம், தலைவலி மட்டுமல்ல, உயிரிழப்பு ஏற்பட அதிக அளவு வாய்ப்பு உள்ளது. எனவே நீங்கள் விலங்குணவுகளை நன்கு கவனித்து கொள்வனவு செய்ய வேண்டும். விலங்குணவுகளை நீண்ட நாட்கள் கெடாமல் களஞ்சியப்படுத்துவது எவ்வாறு? விலங்குணவுகளை எவ்வாறு நாம் களஞ்சியப்படுத்தலாம்? அவற்றை அதிகமாக குளிரேட்டில் வைத்தல், முறையாக பொதி செய்து வைத்தல். அதிக குளிரேட்டுதல் என்கிற போது டீஃப்ரிசர் என்று சொல்வோம். சாதாரணமாக குளிர்சாதன பெட்டியில் கீழே வைப்பதல்ல, அதனுடைய உள்ளே இருக்கின்ற குளிரேற்றும் பகுதி டீஃப்ரிசர். அங்கே தான் நாங்கள் விலங்குணவுகளை வைக்க வேண்டும். ஆனாலும் பிள்ளைகளே, விலங்குணவுகளை அதிக நாட்கள் நீங்கள் வைத்திருந்து உண்பது அவ்வளவு சிறந்ததல்ல. உடனுக்குடன் சாப்பிடுவதே சிறந்தது. அடுத்தபடியாக உணவு பழுதடையும் சந்தர்ப்பங்கள். எந்த சந்தர்ப்பங்களிலே உணவு பழுதடைகின்றது? அவற்றை களஞ்சியப்படுத்துகின்ற பொழுது, பிராணிகள் அதனை சேதப்படுத்துகின்றது. இதோ பாருங்கள், உணவு கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது, உணவை கொண்டு செல்கின்றார்கள், பெரிய வண்டிகளிலே ஏற்றி கொண்டு செல்கின்ற பொழுது அந்த உணவு பொதிகளை ஒன்றின் மீது ஒன்றை வைத்து அடுக்கி கொண்டு செல்கின்ற பொழுது அந்த உணவுப் பொருட்கள் நசிவுற்று அவை கெட்டு போகின்றன. உணவை களஞ்சியப்படுத்துகின்ற பொழுது எலி மற்றும் கரப்பான் பூச்சி, பல்லி போன்றவை அதனை சேதப்படுத்துகின்றது. இங்கே பாருங்கள், உணவு களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு இடத்திலே பல்லி, எலி போன்ற பிராணிகள் வருகை தந்து அந்த உணவை சாப்பிடுகின்ற பொழுது நோய் கிருமிகளையும் அது பரப்புகின்றது. அந்த உணவு பழுதடைகின்றது. எனவே உணவை களஞ்சியப்படுத்துகின்ற பொழுது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உணவு விற்பனையின் போது, உணவை விற்பனை செய்கின்ற பொழுது அங்கு வைத்திருக்கின்ற உணவுகளும் சரியாக விற்பனைக்கு பயன்படுத்தாத போது அவை ஒன்றோடொன்று நசிவுற்று நலிந்து அழுகி போவதற்கு வாய்ப்பாகும். அப்போதும் உணவு பழுதடைகின்றது. எந்தெந்த சந்தர்ப்பங்களிலே உணவு பழுதடைகின்றது என்று பார்த்தோமே ஆனால், உணவு உற்பத்தியின் போது, உணவு கொண்டு செல்லப்படும் போது, உணவு களஞ்சியப்படுத்தப்படும் போது, உணவு விற்பனையின் போது மற்றும் உணவை தயாரிக்கின்ற பொழுது. உணவு கொண்டு செல்கின்ற பொழுது எவ்வாறு உணவு பழுதடைகின்றது? முறையாக கொண்டு செல்லாமல் காய்கறிகள், பழங்கள் என்பன நசிந்து உடைந்து பழுதடைகின்றன. அடுத்தபடியாக நுகர்வதற்கு பொருத்தமற்ற உணவின் இயல்புகள் யாவை? எந்த வகையான உணவுகளை நாம் உட்கொள்ளக்கூடாது? அதன் பழுதடைந்த உணவு, காலாவதியான உணவு, பொரித்த எண்ணெயில் மீண்டும் மீண்டும் பொரிக்கும் உணவு, குளிரேட்டியில் வைத்து மீண்டும் மீண்டும் வெப்பமேற்றும் உணவு.
பொரித்த எண்ணெயில் மீண்டும் பொரிக்கின்ற உணவுகளை நாம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளே. அவற்றை மீண்டும் மீண்டும் பொரிக்கின்ற பொழுது அந்த உணவு நன்றாக மாறுவதற்கு வாய்ப்பு அதிகம். அதேபோல் உணவுகளை மிக அதிக நாட்கள் குளிர்சாதன பெட்டியிலே வைத்திருந்து உண்பதும் அவ்வளவு நல்லதல்ல. அடுத்ததாக, உணவு சமைக்கின்ற பொழுது எவ்வாறு உணவு பழுதடைகின்றது? சமையலறையின் தூய்மையின்மை, சமையல் பாத்திரங்கள் தூய்மையின்மை, சமைப்பவரின் செயற்பாடுகள், சமையல் கழிவுகளை முறையாக வெளியேற்றாமை, இவற்றால் உணவு பழுதடைகின்றது. சமையலறையின் தூய்மையின்மை பாருங்கள். இவ்வாறு தூய்மையற்ற சமையல் அறையின் மூலமாக உணவு தூய்மையின்மையை அடைகிறது. அடுத்ததாக, அங்கு காணப்படுகின்ற உணவு, அந்த உணவிலே மிகுதி பகுதிகளை அங்கு வருகின்ற பிராணிகள் அதனை உணவாக உட்கொள்வதால் அந்த இடம் அசுத்தமாக மாறி அங்கு நோய் கிருமிகள் பரவுகின்றன, உணவு பழுதடைகின்றது. சமையல் பாத்திரங்கள் தூய்மையின்மையாக போகின்ற பொழுதும் அங்கு சமைக்கப்படுகின்ற உணவு பழுதடைகின்றது. சுத்தமான சமையலறை ஒன்றின் இயல்புகள் யாவை? சுத்தமான சமையலறை எவ்வாறு காணப்பட வேண்டும்? காற்றோட்டம் மிகுந்ததாக, பிராணிகளின் வருகை அற்றதாக, பாத்திரங்கள் தூய்மையாக, சமையலறை கழிவுகளை முறையாக வெளியேற்றுதல். இதனால் சமையலறை சுத்தமாக இருக்கும், உணவும் சுத்தமாக காணப்படும். உணவு பழுதடையும் சந்தர்ப்பங்களிலே சமையல் கழிவுகளை முறையாக வெளியேற்றாமை. இவ்வாறு வெளியேற்றுகின்ற பொழுது அங்கு கிருமி நாசினிகள் வருகின்றன, கிருமிகள் அதிகரித்து அங்கு அசுத்தம் ஏற்படுகின்றது. அசுத்தமான சமையலினால் ஏற்படும் பாதிப்புகள் என்று பார்க்கின்ற பொழுது பிராணிகளின் வருகை அதிகரிக்கும், உணவு தூய்மையின்றி இருக்கும், நோய்கள் ஏற்பட வாய்ப்பாகும். சமையலில் தினமும் சுத்தம் செய்ய வேண்டிய பொருட்கள் என்று பார்க்கின்ற பொழுது காய்கறி வெட்டும் பலகை, சமையல் பாத்திரங்கள், கத்தி, அவை. உணவு பழுதடையும் சந்தர்ப்பங்களில் சமைப்பவரின் செயற்பாடு. சமைப்பவர் அசுத்தமாக இருந்தால், அவர் தும்மல், இருமல் என்பவற்றை உணவு சமைக்கின்ற பொழுது செயற்பாடாக கொண்டிருந்தால் உணவு தூய்மையின்றி போகும். சுத்தமற்ற ஆடை அணிந்திருந்தால், தும்முதல், இருமுதல் போன்ற செயற்பாடை உணவு சமைப்பவர் செய்தால் அந்த உணவு தூய்மையின்றி போகும். முறையாக உணவை பரிமாறி உண்ண வேண்டும். உணவு சமைத்தால் மட்டும் போதாது, ஆரோக்கியம் பெறுவதற்கு உணவை முறையாக பரிமாறி உண்ண வேண்டும். பரிமாறும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள்: உணவு பரிமாறும் இடம் தூய்மையாக இருக்க வேண்டும், உணவை சிந்தாமல் பரிமாற வேண்டும், உணவு பரிமாறுபவர் தூய்மையாக இருக்க வேண்டும், உணவு பாத்திரங்கள் அனைத்தும் தூய்மையாக இருக்க வேண்டும். அலங்கார சாப்பாட்டு மேசை ஒன்றை தைப்பதை பற்றி நாங்கள் ஏற்கனவே கற்றுள்ளோம். அதற்கு தேவையான விடயங்கள்: துணித்துண்டு, நூல், ஊசி, கத்தரிக்கோல். சக்தி விருத்தி சார்ந்த விளையாட்டுகளில் நாம் ஏன் விளையாட வேண்டுமானால் உடல் பயிற்சி எமக்கு மிகவும் அவசியம். உணவைப் போலவே உடற்பயிற்சியும் அவசியமாவதால் உடல் ஆரோக்கியம் அடைகிறது, உடல் தசைகள் வலுவடையும், இரத்த ஓட்டம் சீராகும், ஞாபக சக்தி பெருகும். பிள்ளைகளே, நீங்கள் இவ்வளவு நேரமாக உணவின் முக்கியத்துவத்தை பார்த்தீர்கள். அதேபோல் உடற்பயிற்சியும் உங்களுக்கு அவசியமாக தேவை. உணவு ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் போஷாக்கு மிக்கவராக இருப்பீர்கள், உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைய அமர்வுக்கு எனக்கு உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.